ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட பிரெட் எடுத்துக்கோங்க. நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது ஹோல் வீட் பிரெட். இதில் பீட்சா ஒரு பாஸ்தா சாஸை வந்து தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது வீபாவோட பாஸ்தா அண்ட் பீட்சா சாஸ். நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக வேறு பாஸ்தா சாஸும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது பிரெட் முழுக்க வர மாதிரி ஜாக்கிரதையாக அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் சாப்பிடும்போது ஒரு பைட்லேயும் அந்த பீட்சா சாஸோட ஃப்ளேவர் நல்லா வரும். அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். இந்த ரெசிப்பியில் நாங்கள் அனியன்ஸ் அண்ட் கேப்சிகம்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக ஆலிவ்ஸ் இல்லைனா வந்து ஹாலபினியோஸ் இந்த மாதிரியான அடிஷ்னல் வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற கட் ஜூலியன், அதாவது ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணின வெஜிடபிள். இது சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச்சி டெக்ஸ்சர் தரும். அதே நேரத்தில் டைஸ் பண்ணும்போது வர அந்த ஒரு சாகினஸை இதை அவாய்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். வெஜிடபிள்ஸ் அதிகமாக போட தயங்காதீங்க. ஏன்னா நம்ம இது மேலே சீஸ் போட்டு சீஸ் மெல்ட் ஆகும்போது அந்த சாண்ட்விச்சோட இன்டெகிரிட்டி, அதாவது உள்ளே தாங்கிக்கிற சக்தி நல்லாவே இருக்கும். இப்போ வந்து இதுக்கடுத்து நம்ம சீஸ் அப்ளை பண்ணுறோம். சீஸ் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு பிளாக்காக வாங்கி மேனுவலாக கிரேட் பண்ணுறது, அதாவது ப்ரீ கிரேட்டட், அதாவது ஏற்கனவே கிரேட்டான சீஸை வாங்கினா அது வந்து மெல்ட் ஆகும்போது கொஞ்சம் ஒழுங்காக மெல்ட் ஆகாமல் இருக்கும். நம்ம வந்து மேனுவலாக கிரேட் பண்ணி அப்ளை பண்ணால் ஒன்றும் நல்லாவே வரும். இப்போ நம்ம பேசிக் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது மேலே வச்சுட்டு நல்லா ப்ரெஷர் அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறதுனால நம்ம குக் பண்ணும்போது ஃப்ளிப் பண்ணும்போது ஓப்பன் ஆகாமல் இருக்கும். சாண்ட்விச்சோட ஸ்ட்ரக்சர்ஸ் அதே மாதிரி இருக்கும். ஓகே, டக்குன்னு இன்னொரு சாண்ட்விச் ரெடி பண்ணிடலாம். இப்போ நீங்கள் சாண்ட்விச்சஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது பீட்சா சாஸ் தவிர இன்னும் அடிஷ்னல் சாஸஸும் ஆட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீபாவோட சீசர் ட்ரெஸ்ஸிங், அதாவது சாலட் ட்ரெஸ்ஸிங்க்கு போடுற அந்த சாஸை அப்ளை பண்ணுறோம். இதை தவிர ஆல்டர்னேட்டிவ்லி விதவிதமான ட்ரெஸ்ஸிங்லாம் கிடைக்கும் உங்களுக்கு கடையிலலாம். நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக ட்ரை பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தா நல்ல சாண்ட்விச்சஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சீஸ் அதே மாதிரி ப்ரீ கிரேட் பண்ண சீஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிரேட் பண்ணி வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், வித் தட் நம்மளோட 2 சாண்ட்விச்சும் குக் பண்ணுறதுக்கு தயார். லெட்ஸ் கோ டு தி ஸ்டவ். ஒரு தவாவை நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மேலே நம்ம சாண்ட்விச்சை வச்சுட்டு மேலே கொஞ்சம் பட்டர், அதாவது ஏற்கனவே வெளில வச்ச பட்டரை கொஞ்சம் எடுத்துகிட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ண ஈஸியாகவும் இருக்கும். ஏன் ப்ரீஹீட் பண்ண சொல்கிறேன்னா உங்கள் சாண்ட்விச் குக் ஆகிறதுக்கான டைம் ரிலேட்டிவ்லி கம்மியாக இருக்கும். குக் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரெஷர் அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் சாண்ட்விச் ஈவனாகவும் அதே நேரத்தில் வந்து நல்லாவும் குக் ஆகும். நீங்கள் வந்து ஒரு சைடும் ஃப்ளிப் பண்ணி பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு சிம்மில், அதாவது கம்மி ஹீட்டில் ஸ்டவ்வை வச்சுட்டு மேலே ஒரு மூடி வச்சுட்டுங்க. இப்படி மூடி வைக்கிறதுனால நம்மளோட சீஸ் நல்லா மெல்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி மூடி ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரெஷர் அப்ளை பண்ணி ஃப்ளிப் பண்ணிகிட்டே இருங்க. மெதுவாக ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் லேயர் நம்ம பிரெட் மேலே ஃபார்ம் ஆகும். ஒரு நல்ல சாண்ட்விச் கிறிஸ்பியாக டேஸ்டியாக தயார்.